ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத பத்தி நான் பெருசா அறிமுகம் குடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இங்க ஓடுற போட்ஸ வச்சே நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மாதவரம் மணலி பகுதியில புதிதாக திறக்கப்பட்ட போட் ஹவுஸ்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த போட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம மாதவரம் மணலி பகுதியில இருக்கிற காமராஜர் சாலையில தான் இந்த போட் ஹவுஸை இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா திறந்திருக்காங்க. இந்த போட் ஹவுஸ்க்கு நீங்க உங்களுடைய பைக்லயோ கார்லயோ வர்றீங்க அப்படின்னா கூகுள் மேப் லொகேஷனை போட்டுட்டு டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துட முடியும். இந்த போட் ஹவுஸ் உடைய கூகுள் மேப் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க பைக்லயோ கார்லயோ வரல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பஸ்ல வர்றதுதான். கோயம்பேடு, சென்ட்ரல், பெரம்பூர் மாதிரியான பகுதிகளில் இருந்து மணலி, மாதவரம் பகுதிகளுக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆனது இருக்கு. ஸோ இந்த பஸ்ஸஸ்ல நீங்க ஏறினீங்க அப்படின்னா இந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்துல வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இந்த இடத்த ரீச் பண்றதுக்கு டைரக்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வந்து தான் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னா திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கிருந்து நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட இந்த போட் ஹவுஸ்க்கு உங்களால வந்துட முடியும். இந்த போட் ஹவுஸ்க்கு நீங்க உங்களுடைய பைக்லயோ கார்லயோ வர்றீங்க அப்படின்னா இந்த போட் ஹவுஸ்க்கு வெளியே பார்க்கிங் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. அங்க நீங்க உங்க வாகனங்களை நிறுத்திட்டு இந்த போட் ஹவுஸ்க்குள்ள வந்து போட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நம்ம முதல் முறையா வரோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரலாம். இந்த பக்கமும் தண்ணி இருக்கு, இந்த பக்கமும் தண்ணி இருக்கு, இந்த பக்கமும் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த பக்கமும் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. எந்த பக்கம் போறது அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வரலாம். ரெண்டு பக்கமுமே போட் ஹவுஸ் தான். நீங்க எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரியான போட்ஸ் தான் இருக்கும். நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அந்த பக்கத்துல ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டர்ல நீங்க டிக்கெட்ஸ் எடுத்துட்டு நீங்க போட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த பக்கத்துலயும் தனியா ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கு. ஸோ இங்க டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கத்துல நம்ம போட் ஏற வேண்டியதுதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இந்த போட் ஹவுஸோடைய டைமிங்கை பொறுத்தவரையில காலை ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஒரு 6 மணி வரைக்கும் இந்த போட் ஹவுஸ்ல நம்மளால போட் ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியும். இங்க இவங்க ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அதுல முதல் டைப் பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் போட். இந்த மோட்டர் போட்ல ஒரு 8 பேர் வரைக்கும் உட்காந்து போக முடியுமா. நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு 7-8 பேர் வரீங்க அப்படின்னா இந்த போட் டைப்பை சூஸ் பண்றது ரொம்பவே கரெக்டா இருக்கும். இந்த போட்டுக்கு டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. இதற்கான கட்டணமா ஒரு 500 ரூபாய் வசூலிக்கிறாங்க. நான் தனியா வரேன், எனக்கு வாட்டர் ஸ்கூட்டர்ல போக பயமா இருக்கு அப்படின்றவங்களையும் இந்த 8 சீட்டர் மோட்டர் போட்லயே ஏத்திக்கிறாங்க. ஒரு போட்ல 4-5 பேர் இருந்தாங்க அப்படின்னா தனியா வரவங்க எல்லாரையுமே இந்த போட்ல ஏத்திக்கிறாங்க. ஒரு 4 பேரா வரீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா வரீங்க, இல்லைன்னா அப்பா அம்மா குழந்தைகளோட வரீங்க அப்படின்னா நீங்க 4 சீட்டர் போட்டை ப்ரிஃபர் பண்றது பெட்டரா இருக்கும். இது வந்து மோட்டர் போட் கிடையாது, பெடல் போட்டு தான். நீங்க பெடல் பண்ணி தான் இந்த என்டையர் ஏரியையும் சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கால் வலிக்கும், மறந்துடாதீங்க. நான் இந்த போட்ல தான் நான் போனேன். கொஞ்சம் கால் வலிக்கு தான் செஞ்சது. ஏன்னா ரொம்ப பெரிய ஏரியா இந்த இடமானது இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கால் வலி இருக்கு, வயசானவங்க இந்த போட்ல போகாதீங்க. இந்த 4 சீட்டர் பெடல் போட்ல 30 மினிட்ஸ் போறதுக்கு இவங்க 400 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அடுத்த போட் டைப்புமே ஒரு பெடலிங் டைப் தான். இது 4 சீட்டர் கிடையாது, 2 சீட்டர். நீங்க கப்பிள்ஸா வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெஸ்டான ஒரு போட்டா இருக்கும். இதோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 300 ருபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா இந்த போட்ல நம்ம ரைடை என்ஜாய் பண்ண முடியும். லாஸ்ட் போட் டைப் 1 சீட்டர் வாட்டர் ஸ்கூட்டர். இது கண்டிப்பா அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கான ஒரு ரைடு அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாவே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படிதான் இதுல போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா இந்த வாட்டர் ஸ்கூட்டர்ல சீறி பாஞ்சிட்டு போனாங்க. கண்டிப்பா அட்வென்ச்சர் விரும்பிகளா இருந்தீங்க, கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு ரைடா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போட் ரைடுக்கு இவங்க 800 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. மொத்த லேக்குமே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள சுத்தி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த போட் ஹவுஸ் உடைய டைமிங் 6 PM வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு 4 o'clock இங்க வந்தா கூட கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்துடாதீங்க. அப்படி 4 o'clockலாம் வரீங்க அப்படின்னா தயவு செய்து புக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரைடுமே 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருக்கிறதுனால ஒரு 4 o'clock இல்ல 5 o'clock வந்து இங்க டைரக்டா டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டு அப்படின்ற ஒரு தகவலை தான் நீங்க பார்ப்பீங்க. அதனால இந்த இடத்துக்கு இந்த போட் ஹவுஸ்க்கு நீங்க எஸ்பெஷலி லீவ் டேஸ்ல வரீங்க அப்படின்னா தயவு செய்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வாங்க. அப்ப இந்த போட் ஹவுஸ்க்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்ண முடியுமானா நிச்சயமா பண்ண முடியும். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான ttdc.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க போட் புக்கிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல போய் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். வார நாட்களா இருந்தா நீங்க இங்கேயே வந்து டிக்கெட் எடுத்துட்டு இந்த போட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். ஆனா வீக்கெண்ட்ஸ் இல்ல ஒரு வெக்கேஷன் வந்துட்டா கண்டிப்பா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வர்றதுனால இங்க வந்து டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் ஆனது கிடைக்காது. அதனால புக்கிங் பண்ணிட்டு வர்றது பெட்டர்.
இந்த லேக்ல 3 இடங்கள்ல செல்ஃபி ஸ்பாட்ஸ வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே ஐ லவ் மணலி லேக் அப்படின்னு சொல்லி பெருசா எழுதியிருந்தாங்க. இந்த இடத்துல நெறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல அந்த போட் ஹவுஸோடைய காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஐ லவ் மாதவரம் லேக் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த இடங்கள்லயும் நெறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த போட் ஹவுஸ்ல ஒரு 10 to 15 போட்ஸ் ஒவ்வொரு சைட்லயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு போட் ஒரு ரவுண்டு போயிட்டு வர வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளுடைய போட்டை ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம டர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதற்காக ஒரு வெயிட்டிங் செக்ஷனையும் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஸோ நம்மளுக்கான டைம் ஸ்லாட் வரும்போது நம்மளுடைய போட்டை போய் நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வெயிட்டிங் ரூம் பக்கத்துலயே ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தது, டாய்லெட்ஸ் இருந்தது, மென்க்கு தனியா, ஃபீமேலுக்கு தனியா அப்படின்னு சொல்லி தனித்தனியா டாய்லெட்ஸ் இவங்க அமைச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அங்க ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருந்தது. அந்த ஃபுட் கோர்ட்ல டீ, ஸ்நாக்ஸ், காஃபி மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் கிடைச்சது. இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலயே அங்க ஒரு பிளே ஏரியாவும் இருந்தது. அதுல நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் தான். குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதாகட்டும், நிச்சயமா இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் சென்னை தான். இந்த போட் ஹவுஸோடைய லேக் ஏரியாவை சுற்றி வாக்வேஸ் அமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது காலையில் வாக்கிங் போகிறதுக்காகவும் இல்லை ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்காகவோ வாக்கிங் ஸ்பேஸ் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் இன்னும் தொடங்கலை. அது ஒரு பெரிய லேக் அப்படின்றதுனால இந்த ஒர்க் முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 months ஆகலாம். பட் நிச்சயமா இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸை இங்கே வரவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த போட் ஹவுஸ் வந்து பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் டு ஹேங் அவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பிளேஸ் டு ஹேங் அவுட் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஈவினிங் டைம்ல போர் அடிச்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தேன். பட் நிச்சயமா இது பிளேஸ் டு ஹேங் அவுட் இல்லை, நிச்சயமா பிளேஸ் டு விசிட் இன் சென்னை தான். ஸோ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சென்னைக்கு வந்து சென்னையை சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னாலும் சரி, நிச்சயமா இந்த போட் ஹவுஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டி கொடைக்கானல் போட் ஹவுஸ் அளவுக்கு நினைச்சு நம்ம சென்னை போட் ஹவுஸ் வந்து பார்த்துடாதீங்க. நம்ம சென்னைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சீசன் தான், ஹாட்டஸ்ட். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.